மனோஜ் சுருதி 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு காரணம் நம்ம முத்து தான் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் எபிசோட்ல நடந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிச்சு நடந்துகிட்டதை நேரா தன்னோட அப்பா கிட்ட போய் சுருதி சொல்றாங்க. அது போக இந்த பிரச்சனைக்கு காரணம் முத்து தான் அப்படின்னு சொல்லி அவர் திருப்பி விட பார்த்தாலும் சுருதி என்ன பண்றாங்க அப்படின்னா, இல்ல இது காரணம் நீங்க தான் அப்படின்ற மாதிரி ஆர்கியூ பண்றாங்க. நான் இங்க வீட்டுக்கு வந்தது தான் தப்பு. நான் உண்மையை சொல்லணும் அப்படின்னா ரவியை தான் நான் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நான் ரவி கூட தான் இருந்திருக்கணும், ரவியோட வீட்டுக்கு தான் போயிருக்கணும். நான் அப்படி போகாததுனால தான் அவெல்லாம் வந்து பிரச்சனை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. நேரா போய் ரவியை போய் பாக்குறாங்க. ரவியை போய் பார்த்துட்டு சரி வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ரவிக்கு வந்து முழுசா புரியல. ஏன்னா அவங்க வந்து சர்ப்ரைஸா தான் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அதனால ரவி கிட்ட போய் நம்ம வீட்டுக்கு போலாம், எனக்கு வீட்டுக்கு போகணும்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்ல ரவி இருந்துகிட்டு எந்த வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, என் வீட்டுக்குன்னு சொன்னா வரமாட்டியா, எந்த வீட்டுக்குன்னு சொன்னாதான் வருவியா, ஒழுங்கு மரியாதை வர முடியுமா வர முடியாதா அப்படின்ற மாதிரி ஆர்கியூ பண்றாங்க. ரவியும் என்ன பண்றாரு அப்படின்னா எங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு பதில் சொல்லல அவங்க, நீ வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசியில் 2 பேரும் எங்க போறாங்க அப்படின்னா கரெக்டா அவங்களோட வீட்டுக்கு தான் போறாங்க. அதாவது ரவியோட வீட்டுக்கு தான் போறாங்க. இதுதான் ரவியும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அது போக வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அதை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரவி போய் முன்னாடி நிற்கவும் அண்ணாமலை பாக்குறாரு, ஏன் சுருதி வரலையா, நீ மட்டும் தான் வந்தியா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லப்பா சுருதி வந்திருக்கா அப்படின்னு சொல்லி சுருதியும் வந்திருக்காங்க. நாளைக்கு எபிசோட் நடக்க போற முக்கியமான விஷயங்கள்ல இது ஒண்ணுதாங்க. இந்த விஷயம் யாருக்கு நல்லதோ இல்லையோ மீனாவுக்கு ரொம்ப நல்லது. இல்ல அப்படின்னா மீனாவை கரைச்சு கொட்டுவாங்க விஜயா. எல்லாத்துக்கும் காரணம் நீதான், உன்னாலதான் வர்ற செல்வம் எல்லாம் தடைபடுது, ஏற்கனவே அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சுருதியும் வரல அப்படின்னா அதுக்கும் காரணம் மீனா தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதை தடுக்கணும், தடுக்கிற விதமா தான் இப்ப நம்ம சுருதி வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே சொல்ல முடியாது. சுருதிக்கும் முத்து மேல இருக்கிற அபிப்பிராயம் கொஞ்சம் கொஞ்சமா மாறதான் போகுது. இவங்களும் முத்துவோட நல்ல மனசை புரிஞ்சுக்க தான் போறாங்க. என்னைக்காவது ஒரு நாள், இன்னைக்கு இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா அவங்களுக்கு புரியதான் போகுது. அது வரைக்கும் சில பிரச்சனைகள் இடையில வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. மீனா பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அது போக நான் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் மீனா அண்ட் முத்து இவங்க தான் அப்படின்ற மாதிரியும் சுருதி ரொம்பவே சொல்றாங்க. ஏன்னா முத்து வந்து நடந்த விஷயத்தை இப்ப வரைக்கும் வீட்டுல சொல்லல. இந்த மாதிரி சுருதிக்கு ஒரு ஆபத்து வந்துச்சு, நான் போய் காப்பாத்தினேன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் யாருக்கிட்டையும் சொல்லல. இதுக்கப்புறம் நிச்சயமா சொல்லுவார்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு விஷயத்த. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மனோஜ்க்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல அப்படின்னா நாளுக்கு நாள் இந்த மாதிரி வில்லங்கமா ஏதாவது பண்ணிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. அதனால மனோஜ்க்கு எதற்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. கண்டிப்பா இன்னொரு வாய்ப்பு கொடுத்தாலும் அதை வந்து அவர் சரியா யூஸ் பண்ணிக்க போறது கிடையாது. யார்கிட்டயோ பணத்தை கொடுத்து ஏமாறதான் போறாரு அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியுது. அப்படி இருக்கும்போது ரோகிணி வந்து ரொம்ப ஆர்கியூ பண்றாங்க. முத்துக்கு ஒரு தேவை அப்படின்னு வரும்போது வீட்டு பத்திரத்தை வச்சு கார் வாங்கி கொடுத்தீங்க, ஆனா இவருக்கு இந்த நிலைமைக்கு இவர் இருக்கிறதுக்கு காரணம் நீங்க தான், இவருக்கு ஏன் இந்த விஷயத்தை நீங்க பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்டு சண்டை போடுறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா சரியா தான் இருக்குது. எல்லாருமே யோசிக்கிறாங்க ஒருவேளை இவ கேட்கறது சரிதானோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அண்ணாமலையா இருக்கட்டும், விஜயாவா இருக்கட்டும், மனோஜை இந்த கோலத்துல பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களோட முடிவே மாத்திக்கிட்டாங்க. இது வந்து ஒரு அவசரத்துல எடுக்கப்பட்ட முடிவா இருக்கலாம், இல்ல அப்படின்னா மனோஜ் இந்த நிலைமைக்கு வந்துட்டானே அப்படின்னு சொல்லி ஒரு ஆதங்கத்துல எடுக்கப்பட்ட முடிவா இருக்கலாம். ஆனா எந்த முடிவா இருந்தாலும் அவங்க எடுத்த முடிவு தப்பு அப்படின்றத மனோஜ் கண்டிப்பா கூடிய சீக்கிரமே புரிய வைக்க போறாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.